ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் வாவ் தர்ஷி. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு ஷாப்பிங் vlog தான் பார்க்க போகிறோம். வெயில் டைமாக இருக்கிறதுனால பேபியை எங்கேயும் வெளியே கூட்டிகிட்டு போகவே முடியல. ஸோ இன்றைக்கி எப்படி இருந்தாலும் இன்றைக்கி கூட்டிகிட்டு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டோம். ஸோ எல்லோரும் நான், பேபி, அம்மா, ஹஸ்பண்ட் எல்லோரும் கிளம்பி போயிட்டோம். ஃபோனுக்கு வந்து 5 month ஆகுது. ஸோ நல்லா வேடிக்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அதனால் வெளியே கூட்டிகிட்டு போனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போக ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பஸ்க்காக வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். அவன் ஊன்னு சொல்லிட்டு சவுண்ட் கொடுத்துட்டே இருந்தான். ஸோ நானும் அம்மாவும் வந்து அவனை விளையாட காட்டிகிட்டே இருந்தோம். ஸோ எப்படி ஃபைனலாக பஸ் வந்துருச்சு. நாங்கள் போன இடம் ஷாப்பிங் வந்து ரிலையன்ஸ் ஸ்மார்ட் தான் போயிருந்தோம். ஸோ வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்கிட்டு வரலாம், க்ரோசரிஸ் எல்லாம் அப்படி சொல்லிட்டு அங்கே போயிட்டு பேபியை வச்சுட்டு இருந்தாங்க அம்மா. நானும் ஹஸ்பண்டும் வந்து எல்லா திங்ஸை வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தோம். நானும் ஹஸ்பண்டு ஷாப்பிங் பண்ணேன். அம்மா பேபியை விளையாட காட்டேன். ஹஸ்பண்ட் வேறு ஃபோட்டோ எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ஹேண்ட்ஸப்பாக வேறு நிற்கிறாரு. ஸோ ரேட்டை பார்த்துட்டு ஒவ்வொரு திங்ஸும் வந்து வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வந்து எடுத்து போட்டுட்டு இருந்தார். ஹஸ்பண்ட் அம்மாவும் சொல்லி நான் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் மெமரிஸ்க்காக. எடுத்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா பேபி கொஞ்சம் அழுதான். ஸோ அவனுக்கு கொஞ்சம் ஃபீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் டைம் வெளியே போகிறதுனால அவன் எப்பவுமே வீட்டில் வந்து நல்லா தூங்கிடுவான். ஸோ வெளியே போகிறத எல்லாரையும் பார்த்துட்டு அந்த லைட் வெளிச்சத்தில் வந்து தூங்கவே இல்லை. அவன் அதை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நல்லா கொஞ்சம் அசந்து தூங்கிட்டான். வெளியே வீட்டுக்கு வரப்போ தான் வந்து ஸோ பேபியோடு நல்லா செல்ஃபி எடுத்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அந்த டேவை வந்து மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். ஸோ அதனால் மெமரிஸாகவே இருக்கட்டும்னு சொல்லிட்டு வீடியோவை வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. பேபியை வந்து இந்த கிளம்பி தான் அம்மா தான் பேபியை வச்சுட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க டேடி கிட்டே கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ணி விட்டுட்டாங்க. நான் கொஞ்சம் ஹாப்பியாக ஃப்ரீயாக சுற்றிட்டு இருந்தேன் வீடியோ எடுத்துகிட்டு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லா க்ரோசரிஸும் வாங்கியாச்சு. ஃபைனலாக கிளம்பியாச்சு. வெளியே வந்த வெயிலுக்கு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு அதோட இந்த விலாகை வந்து முடிச்சிக்கலாம். இங்கேருந்து கிளம்புறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. எல்லா திங்ஸும் எடுத்துக்கிட்டு பைக்கில் அவர் வந்துட்டு இருந்தார். நான் கொஞ்சம் ஆட்டோவில் கொஞ்சம் ட்ராவல் பண்ணிவிட்டு பஸ்க்கு கிளம்பியாச்சு. ஸோ ஃபைனலாக வந்து லஞ்ச் டைம் ஆனதுனால ஹோட்டல் கிளம்ப பிளான் பண்ணிட்டு இருந்தோம். வெயிலாக இருக்கிறதுனால அவங்க பாட்டி வந்து அவனுக்கு டவல் போற்றி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ வெயிலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டலில் ஜாலியாக அவங்க டேடி கூட செம்மையாக ஃபன்னாக விளையாடிட்டு இருந்தாங்க.